வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். பொதுவாக வாழ்க்கையிலே ரொம்ப மிகவும் சிரமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. இந்த படம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கா? முழுக்க முழுக்க நகைச்சுவையாக கம்ப்ளீட்டாக காமெடி ஜேனலில் வந்திருக்க படம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினதா அப்படிங்கிறத இந்த திரை விமர்சனம் மூலமாக நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு டாப்ல இருக்க விஷயங்கள் என்ன தெரியுமா? அதுவும் சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த திரை விமர்சனம் அப்படிங்கிறது. விமர்சனம் அப்படிங்கிறது அந்த படைப்பை அந்த படைப்பில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கரெக்டாக சொன்னால் அது ஒரு சரியான விமர்சனம். அது மாதிரி அவங்க மேலே புழுதியை வாரி அடிக்கிற மாதிரி அந்த விமர்சனம் ரொம்ப அதிகம், அதாவது அந்த படைப்பாளியை காயப்படுத்துகிற அளவில் இருக்கும்போது அது கண்டிப்பாக அந்த படைப்பாளியை அது ஒரு மன அளவில் பாதிக்கும். அதுதான் இந்த படத்தில் மெயினான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் ஒரு பேய். அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இந்த திரை விமர்சகர்கள், அதுவும் இந்த ஹர்ட் பண்ணுற மாதிரியான விமர்சனங்கள் போடுறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் தேடி தேடி பழி வாங்குறது தான். அது தேடி தேடி எப்படி பழி வாங்குறது தெரியுமா? அவர் தனியாக ஒரு தேட்டர் வச்சிருக்காரு. அந்த தேட்டரை போட்டுருவார், அவங்கள போட்டு விதவிதமாக பழி வாங்குவார். இதுதான் அந்த பேயுடைய வேலை. சந்தானம் வழக்கம் போல் அவர் ஒரு மிக பிரபலமான ஒரு திரை விமர்சகர். சந்தானம் கதைப்படி ஒரு பெரிய திரை விமர்சகர். அவர் கண்ணா பின்னான்னு திரை விமர்சனம் பண்ணுவார். அவரை பழி வாங்குற நோக்கத்தில் என்ன பண்ணுறாரு, அவருடைய குடும்பத்தோடு அவருடைய தேட்டருக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே ஒரு பேய் படத்தை போடுறாரு. அந்த பேய் படத்துக்குள்ளே இந்த குடும்பத்தை அனுப்பி வைக்கிறார். அந்த பேய் படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சந்தானம் குடும்பத்தை பூரா கொலை பண்ணுறதுக்கு எல்லாருமே அலையிறாங்க. இதுக்கிடையில் சந்தானத்தோட காதலி வேற பேயா மாறிடுறாங்க. இது பேயா மாதிரி இவருக்கு ரெண்டு குழப்பம். இந்த தன்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் கொலை செய்யப்படுறாங்க. தன்னுடைய காதலி பேயா மாற போறா. அத்தனை பேரை கொலையிலேருந்து காப்பாற்றினாரா? தன்னுடைய காதலியை பழைய மாதிரி தன் கூட சேர்த்துட்டு போனாரா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது முழுக்க முழுக்க நகைச்சுவை. அப்படிதான், லாஜிக்கெலாம் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வளவு பிரமாதமான ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா ரொம்ப பிரமாதமான காமெடியாக நகருதுங்க. அதுவும் இந்த சினிமா தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டால், இதில் பொதுவாக சினிமாவுக்குள்ளே சினிமா சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி படங்கள் பெருசாக ஹிட் ஆகாது. அப்படி பெருசாக சமீபத்தில் ஹிட்டான படம் ஜிகிர்தண்டா மட்டும்தான். அதில் சினிமாவுக்குள்ளே சினிமாவை சொல்லுவாங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சினிமா தொடர்பானவங்க அதை பார்த்தா ரசிக்க முடியும். ஏன்னா அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு வெகுஜனத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை சினிமா தெரிஞ்ச நம்மளால் ரசிக்க முடியுது. வெகுஜனம் எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தில் நம்பர் 1 ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம். வழக்கம் போல் அவருடைய காமெடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. விசாரணை அதிகாரியாக வரக்கூடிய கௌதம் மேனன், அவர் வழக்கம் போல அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டனாக வரக்கூடிய நிழல்கள் ரவி, அவர் ஒரு டாய்லெட் காமெடி வருது, அதெல்லாம் கொஞ்சம் அருவருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி முழுக்க முழுக்க காமெடி தான். அப்புறம் மொட்ட ராஜேந்திரன், கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் பைல்வான் ரங்கநாதன், இப்படின்னு ஒரு பெரிய டீமே சேர்ந்து காமெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் என்னென்னா, அது கொஞ்சம் நம்ம அதாவது சேர்ந்து போக முடியலையே தவிர தனித்தனி சீனாக பார்த்தா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி அப்படிங்கிற ஒரு ஜேனரில் ஜாலியாக, அதாவது நம்ம என்ன சிரிக்கிறதுக்கு என்னங்க வேணும்? விலங்குகள்கிட்டேருந்து மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய சிரிப்பு. நம்ம பொதுவாக தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம், எதிர ஒருத்தரை பார்த்தா நம்ம சிரிக்கிறோம், அவர் கண்டிப்பாக சிரிப்பார். அந்த சிரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிரிச்சிருக்க முகம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், இந்த கமிட்மெண்ட்ஸில், இந்த வாழ்க்கையில் நம்ம சிரிப்பை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக சிரிக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி சில படங்கள் வந்தால் தான் உண்டு. இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம மனசு விட்டு சிரிக்க முடியும். அந்த வகையில் இந்த படம் ஒரு சிறப்பான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கவர்ச்சிக்காகவே கஸ்தூரி, ஆஷிகா ஆனந்த் இவங்கெல்லாம் ஒரு கிளாமராக போகிறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது படத்தில். தீபக் குமார் பதியோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக, எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப அழகாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அப்ரோவினுடைய இசை அது சுமார் ரகம் தான் சொல்ல முடியும் நம்ம. பிரேம் ஆனந்தோடைய இயக்கம், இது டிடி நெக்ஸ்ட் லெவல். அதாவது நம்ம பார்த்தா சிரிக்கக்கூடிய அளவில் லாஜிக் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு முடிவையோ ஆரம்பத்தையோ அந்த மாதிரி லீடு லிங்க் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சிரிக்கணும்னு போனால் இந்த படத்தை பார்த்தா சிரிச்சுட்டு வரலாம். ஆக அந்த அளவில் இந்த படத்தோட இயக்குனர் பிரேம் ஆனந்த் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. டிடி நெக்ஸ்ட் லெவல் நிஜமாகவே நெக்ஸ்ட் லெவல் தான். சிரிக்கிறதுக்காக தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.